அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர். அந்த 4 பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமா தொழிலாளர்களுக்கு வரும். முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லல. இப்ப எஸ்பிஎம் சார் அவரை இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும். அவரை அங்க இருப்பாங்க. ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துனவங்க இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும். தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார். அந்த பென்ஷன் ஊதியம் 23 கோரிக்கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக அல்ல, செயலில் செய்து காட்டி இருக்கிறார். இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும். காரணம், இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக.